இந்த ஆண்டு கர்த்தர் என்னை எழுப்புவார். என்னையும் என் வீட்டையும் என் ஊழியத்தையும் கர்த்தரே எழுப்புவார். எழுப்புவார். எழுப்புவதற்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் எழுப்புறத பாப்பீங்க. ஆமென். பிரதர், அழைப்பை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன். ஆமா, கர்த்தருடைய கிருபையை நான் போக்கடிச்சிட்டேன், உண்மை இல்லாம செஞ்சுட்டேன், மாயை கொஞ்சம் பின்பற்றிட்டேன், கர்த்தரை விட்டு கொஞ்சம் துணிகரமா ஓடிட்டேன். கர்த்தர் மறுபடியும் கூப்பிடுவார். ஆமென். ஆமா, நான் பாக்குறேன். கர்த்தரை விட்டு தூரம் போன, மீன் பிடிக்க போன சில பேர் இருக்குல்ல, நீ போனது மாத்திரம் இல்ல, நிறைய பேரை வேற கூட்டிட்டு போயிட்ட. கர்த்தர் வந்துட்டு, வாடா, உன்கிட்ட சில நல்ல குணதாசியர் இருக்கு. ஆதியில உனக்கு நான் சொன்னேனே ஒரு தீர்க்க தரிசனம், மீன் பிடிக்கிற ஒன்ன நான் மனுஷனை பிடிக்கிறவனாய் ஆக்குவேன்னு சொன்னேன்ல, இப்பதான் அதுக்கான டைம் வந்திருக்கு வான்னு சொல்லி, இனி வர காலங்கள்ல கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்து, ஒரு சுகத்தை, ஒரு காயம் கட்டுதல, ஒரு புதுப்பித்தல, ஒரு ரிவைவல, ஒரு எழுப்புதல உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து, மீண்டும் புதிதாய், மீண்டும் உங்களை ஃபிட்டா, மீண்டும் உங்களை நலமானவனா, உங்களை நலந்தமா கர்த்தர் மாற்றுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். These things will happen. இந்த ஆண்டு இனி வர நாட்கள்ல இதுவரை இல்லாத அளவுக்கு தேவனை நீங்கள் நேருக்கு நேர் பார்த்து ரசிக்க அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். சொல்லுங்க, இந்த ஆண்டு கர்த்தர் என்னை எழுப்புவார். இந்த ஆண்டு கர்த்தர் என்னை எழுப்புவார். சொல்லுங்க, அவர் என்னை எழுப்புவார். இப்ப அவர் என்னை எழுப்புவார். சொல்லுங்க, என்னையும் என் வீட்டையும் என் ஊழியத்தையும் கர்த்தரே எழுப்புவார். எழுப்புவதற்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் எழுப்புறத பாப்பீங்க. என் ஊழியத்தை தூக்கி பிடிக்க யாரும் இல்லைன்றீங்களா? என் பிசினஸை தூக்குறதுக்கு, என்னை எழுப்புறதுக்கு யாரும் இல்லைன்றீங்களா? கொஞ்சம் சரிக்கரிச்சு விழுந்துருச்சு, எழுப்புறதுக்கு யாரும் இல்லைன்றீங்களா? ஃபைனான்ஸ்ல எழுப்புறதுக்கு ஆள் இல்லைன்றீங்களா? கர்த்தர் உங்களை எழுப்பி விடுவார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை எழுப்புவார். சொல்லுங்க, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக கர்த்தர் என்னை எழுப்புவார். சொல்லுங்க, நான் எழும்பி பிரகாசிப்பேன். Amen. These things will be your experiences. Amen. கர்த்தர் அப்படிதான் செய்வார், எழுப்புவார். வாசிங்க. 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். சொல்லுங்க, உயிர்ப்பிச்சு உயிர்ப்பிப்பார். ரிவைவ் பண்ணுவார். ரிவைவல் வருது. என்னை எழுப்புவார். நடமாட பண்ணுவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். சொல்லுங்க, அவர் சமூகத்தில் நான் இருக்கிறவனா நான் இருப்பேன். அவர் சமூகத்தில் இருப்பவளா. பல பேருடைய ஜெப வாழ்க்கையை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறத பாப்பீங்க. உங்க துதி வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறத பாப்பீங்க. உங்க ஊழியத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறத பாப்பீங்க. கர்த்தருக்காய் ஓடுகிறத, நடனம் ஆடுகிறத நீங்க பாப்பீங்க. உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் இதை செய்வார். உங்க சபைக்குள்ள கர்த்தர் இதை செய்வார். தேசத்துல கர்த்தர் இதை செய்கிறத நீங்க பாப்பீங்க. ரொம்ப ட்ரை போன்ஸ் எல்லாம் கர்த்தர் உயிர்ப்பிச்சு காலூன்றி நிற்க பண்ணுகிறத, சேனையாய் நிற்க பண்ணுகிறத நீங்க பாப்பீங்க. ஆர்டினரியா இருக்கிறவங்கள, தூரம் போனவங்கள கர்த்தர் குயிக்கா சந்திச்சு, ஆமென். கர்த்தர் எப்படி சவுலை அந்த வீதியில சந்திச்சாரோ, அந்த ரோட்ல சந்திச்சாரோ, அதே மாதிரி அவங்களை சந்திச்சு புதிய வாழ்க்கைக்குள்ள அவரை நிறுத்தி நடத்துகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். இந்த ஆண்டு நான் உங்களுக்கு சொல்றேன், இதுவரை இல்லாத அளவுக்கு தேவனை அறிகிற அறிவை உங்களுக்கும் உங்க சபைக்கும் கர்த்தர் தருவார். எத்தனை பேருக்கு ஆசை, நானும் என் பிள்ளைங்களும் என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்துல நிலை நிற்கிறார்கள் என்ற சந்தோஷம் தேவனாலே வரட்டும்னு சொல்றவங்க ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? பக்தி இல்லாத இருக்காங்களா உங்க வீட்டார், உங்க மக்கள்? நீங்க எடுக்கிற பிரயாசங்கள் உங்க ஊழியத்துல வீணா போயிட்டு இருக்கா? முழுசா பலன் தராம இருக்கா? அவபக்தி இருக்கா? கர்த்தர் யாக்கோபிலிருந்து அவபக்தியை நீக்குகிறத, கர்த்தர் தம்முடைய ஞானத்தையும் தெளிவும் அளிக்கிற ஆவியை பொழிந்தருளுகிறத, உங்கள் மேல இருக்கிற அபிஷேகம் ஜனங்களை சந்தித்து குணமாக்குறத, அவர்களை ஈர்த்து கொண்டத, அவர் விசுவாசத்துக்குள்ள அதிகரிக்கிறத. ஆமென். உங்களுக்கு ஒரு ப்ராபசி சொல்றேன், நீங்க பேச 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 ஜனங்களுக்குள்ள ரட்சிப்புக்கேற்ற வல்லமை அவங்களுக்குள்ள செயலாற்றுகிறத நீங்க பாப்பீங்க. ஆமென். ஆமா, you will see in their eyes, you will see in their hearts, you will see it
manifested in their bodies. Amen. ஆமா, அவங்க கண்களை, அவங்க மனச, அவங்க சரீரங்களை ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் நீங்க பிரசங்கிக்கும் பொழுது ஜனங்களை சந்திக்கிறத, ஜனங்கள் ஈர்க்கப்படுகிறத, ஜனங்கள் கவனிக்கிறத, ஜனங்கள் தெளிவடைகிறத, ஜனங்க கண்கள் இருக்க செதில்கள் விழுகிறத இனி வர நாட்களை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். இத கர்த்தர் செய்வார்மா, நிச்சயம் செய்வார். ஆமென். அவரை அறியும்படி சொல்லுங்க, அவரை அறியும்படி நான் தொடருவேன். கர்த்தர் எனக்கு தன்னை வெளிப்படுத்தி காட்டுவார். என்னையும் என் வீட்டாரையும் அறிவடைய செய்வார். ஆமா, கர்த்தரை முன் போல என்னால தேட முடியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? நீங்களே பிளாக் ஸ்லைட் ஆயிட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, முன்னாடி மாதிரி இல்ல, என் பைபிள் ரீடிங்லாம் கட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்றீங்களா? ஜெப வாழ்க்கை போகுதுன்னு சொல்றீங்களா? கர்த்தர் இந்த வார்த்தை அனுப்புறதுனால எனக்கு நிச்சயமா தெரியும், நீங்கள் தேவனை பற்றின அறிவுல வளருவீர்கள். ஆமா, நீங்கள் கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து முன்னேறி போகிறதை இந்த ஆண்டு நீங்கள் காண்பீர்கள் என்று உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். ஆமென்.